நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி பாட்டு பர்த்டே சாங் பண்ணிட்டு அவரோட பிரதர் தான் அவர் வந்து இந்த மாதிரி அடைன் பண்ண சொன்னது நம்ம சார் வந்து நமக்கு தெரியலையா அப்படி ஏரியாவில் முதல்ல லாஸ்ட் டைம் லஞ்சு கொடுத்தாங்களாம். இந்த முறை வந்துட்டு நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்கு ஒரு பாட்டு பாடி விஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். சரியா? ஹாப்பி சாங் சொல்லிக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday, dear. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear soul. Happy birthday to you. உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ஐடிசி கிராண்ட்ஸ்லாவில். டபுளுக்காக நம்ம இங்கே பே பண்ணிக்கிறோம். உண்டு ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். நேரம் உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே.
கொடுப்பான். துன்பம் அது முடிகிறதே, இவன் சொன்னால் இரவு விடுகிறதே. ஆஹா ஒரு வார்த்தையிலே அட ஆகா என்றால் விடுகிறதே. தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. பார்ப்பதற்கு பாமரன் போல் இருப்பான். ஏழை வந்தால் விஸ்வரூபம் எடுப்பான். கெட்டவங்க முகம் மூடி கிழிப்பான். நல்லவங்க சொல்லும் சொல்லை மதிப்பான். பகையே நீ துள்ளாதே, இவன் போகும் வழியில் நில்லாதே. சீரும் சிங்கம் இவனல்லோ, சிறு புழுவாய் நீயும் எண்ணாதே. தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும் உண்மை. மட்டுமே தமிழர்களுக்கான நல்லாட்சி மலரும் என்ற நோக்கில் இந்த விழிப்புணர்வு நடைப்பயணம் தொடங்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சாமி கூறினார். ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். சபதம் நாம் விடயமா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வந்திருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை. பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்துரையாட இருப்பவர் உலக மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் டாக்டர் SK சாமி அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மனித உரிமைகள் என்று பேசும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் அது குறித்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க உலக மனித உரிமைகள் அமைப்பின் தலைவரா இருக்கீங்களே, என்னென்ன அந்த அமைப்போட முக்கிய பணிகள், அதுல உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத சொல்லுங்களா. முதல்ல உலக மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2007 துவங்கப்பட்டுச்சு. எங்களோட நோக்கம் என்னவா இருந்தது கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு மனிதனுக்கு என்னென்ன உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சட்டக்கல்லூரி வளாகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் உருவெடுப்பியது. இது குறித்து உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சாதாரண மக்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாகவும் 186 பக்கங்களை கொண்ட அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதுடன் இது தொடர்பாக குறுந்தகடு உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு சுதர்சன் ரெட்டி, திரு SS நிஜா ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை சட்டக்கல்லூரியில் நிகழ்ந்த மோதல் குறித்த குறுந்தகடு ஆவணங்களை நீதிபதிகள் பார்வையிட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் இது குறித்து 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழ் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மோதல் விவகாரத்தில் தவறான தகவல் அளித்ததற்காக தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சுதர்சன ரெட்டி, திரு நிஜார் ஆகியோர் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்தனர் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து 8 வாரத்திற்குள் பதில் அளிக்குமாறு காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டனர். காவல்துறை தலைவருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த DGP ராமானுஜம் அத்துமீறுவோருக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தார். அதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தில் கடந்த 30ஆம் தேதி நடந்த வன்முறை மோதலில் 3 இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியிருந்தது. இதனை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது குறித்து 6 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு தமிழக DGPக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் உலக மனித உரிமை ஆணையம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு என் விந்தா இது தொடர்பான மனுக்களை தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்குமாறு ஆளுநர் அலுவலக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து உலக மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே சாமி ஆளுநர் திரு ரோசையாவை இன்று சந்தித்து மனு அளித்தார். நாங்க என்ன பண்ணோம், இந்த வழக்கை உரிய முறையில நீதிமன்றத்தை நாடி பொதுமக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்துல நாங்க வழக்கு தொடரணும் என்ன சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம். உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் இந்த பெட்டிஷனை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி கவர்னர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அந்த உத்தரவை கவர்னர் அலுவலகத்துக்கிட்ட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் சொல்லி வந்தோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். தம் தம் மறுபடி பனிமலை தம் தம் இவனுக்கு நிகரில்லை தம் தம் நிலமது அதிர்ந்திட தம் தம் கடலது பொங்கிட தம் தம் கர்ஜனை புரிவான் தம் தம் அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ 10-11 நீ இல்லையே பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே நீ. ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே உன்னாலே அன்பெங்கும் மலை பாயுதே தலைவா தலைவா உயிர் நீ தலைவா 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 சரிதம் எழுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் முன்னால் எழுவோம் பின்னால் நிழலாய் வருவோம் தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விழுந்தால் விதையாய் எழுவோம். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே. வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே.